கலந்து கொண்டுள்ள ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து கூட்டணி கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் மகளிர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வருகிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இப்போதான் போன மாசம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். இது இப்போ நடக்கல, கிட்டத்தட்ட 2015க்கு பிறகு இப்ப ஆளுகின்ற இந்த பிரதமர், அவருடைய பேர் உங்க எல்லாருக்கும் தெரியும், மோடி. இந்த மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாட புத்தகத்துல படிப்பாங்க. என்னன்னு படிப்பாங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை அந்த காலகட்டத்தை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அது என்ன காலம்? கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். அந்த மாதிரியாக மோடி அவர்களுடைய ஆட்சியை 3ஆ பிரிக்கலாம். ஏன்னா 3வது வாட்டி ஆட்சிக்கு வந்திருக்காரு. அந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னா, 2016 நவம்பர் 8 உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பண மதிப்பிழப்புன்னு ஒன்று செஞ்சாங்க இந்த மோடி அவர்கள். இந்த பண மதிப்பிழப்பு அப்போ ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க, காங்கிரஸினுடைய ஆட்சி, காங்கிரஸ் திமுக ஆட்சி பயங்கர ஊழலா இருந்தது, அதனால நாங்கள் ஊழல் ஒழிக்க போறோம், கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எடுத்துலாம் போறேன், நம்ம நிறைய பேர் அக்கௌண்ட் இல்லாம 15 லட்ச ரூபா போடுறாங்க, புதுசா அவரே பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணலாம். எப்படியும் 15 லட்ச ரூபா வரும்னு சொல்லிட்டு 2014 காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்க வீட்டு பாக்கெட்ல இருக்க பணம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 500 ரூபாய் எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இப்ப நிக்கிறீங்க பாருமா அந்த பேங்க் வாசல்ல. அப்ப எத்தனை பேர் லைன் இருப்பீங்க? லைன் நினைக்கலாமா? ஏமா காசு இல்ல செல்லாதுன்ற லைன் பேங்க்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அதுல ஞாபகம் இருக்குதா? அந்த ஞாபகத்தை முதல் முறையா மோடி பண்ணார். 2வது என்ன பண்ணாரு? லாக்டவுன் பண்ணாரு. உலக நாடுகள் எல்லாம் ஒரு பிளான் பண்றான், கொரோனா பெருந்தொற்று பண்றது, எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இவங்க மட்டும் நைட்டா லாக்டவுன்ல போட்டு அன்றாட காட்சி ஏகப்பட்ட பேர் அன்னைக்கு சோத்துலயே அன்னைக்கு சம்பாதிச்சு வாங்கணும் ஏகப்பட்ட பேர். அவர் வயிற்றுல எல்லாம் பசியும் பட்டினியுமா மாற்றி அங்கிருந்து பக்கத்து உள்ளது குறுக்காக கேஜி எண்ணிக்கைக்கு மளிகை சாமான் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாத போட்டார் மாதிரி மறந்துமா. நாம அவங்களுக்கு ஓட்டே போடல. ஆனா இந்தியாவில் இருக்கிற அந்த மற்ற மாநிலங்கள்ல ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சதுக்கு விளைவு இன்னைக்கு ஒரு வீடு வளர்ச்சியா இருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க பண காசு இருக்குது அர்த்தமா? ஒருத்தர் பணக்காரனா இருக்கா, நிம்மதியா வாழ்றாங்கன்னா அர்த்தம்னா அந்த வீட்டுல 3 வேலையை அடுப்பு இருக்கு. அந்த அடுப்பை அணைச்சு போட்டு இவன் ஆட்சி பண்றதுக்கு தகுதியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் தகுதியான ஆளா? ஒரு குடும்ப தலைவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசு போட்டு அரிசியை போட்டு வேலை வச்சு சோழாக்குனாதான் குடும்ப தலைவர். வீட்டுல இருக்கிற அடுப்பெல்லாம் அணைச்சவன் அவன் ஒரு மனிதனா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் உங்களுக்காக இல்ல, இங்க இருக்கிற இந்த பிஜேபி கட்சிக்காரருக்கு சொல்லுறேன், தமிழ்நாடு 10 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றான். 10 லட்சம் கடன் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நீங்க யோசிச்சு பாக்கலாம். 2014 இந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது இந்த சிலிண்டரோட விலை 400 ரூபாயிலிருந்து 410 ரூபாய், அதுவும் மானியத்தோட கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு விலை என்ன? நான் விலைவாசியை பார்க்க ஆட்சிக்கு வந்து கொடுத்த விலை 913 ரூபாய். போன வாரம் வரைக்கும் 860 ரூபாய் 880 ரூபாய் இந்த சிலிண்டர் விலையா சைலண்டா 60 ரூபாய் ஏற்றான். இது என்ன விலை ஏற்றுற? சிலிண்டர் விலை ஏற்ற ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், நம்ம விலை எடுத்துக்கலாம். சிலிண்டர் கச்சால வேலையை பத்தி சிலிண்டரை நம்மள திருவாலையை விட்டான். இப்ப நம்ம வேலையை பத்தி கேட்கணுமா? எப்பா சிலிண்டர் கொடுப்பான்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? ஆனா கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை 2014 71 ரூபாய், இன்னைக்கு 108 ரூபாய் இந்த பெட்ரோல் விலை. இப்ப ஏற்பட்ட விலைவாசியை கிட்டத்தட்ட 11 வருஷத்துல உயர்த்தி இருக்கிறார். அதே மாதிரி 2004 இருந்து 2014 வரைக்கும் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி 7-8%. அவங்க வச்சுட்டு போன கடன் 50 லட்சம். 11 வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு இந்தியாவுடைய கடன் எத்தனை லட்சம்? 190 லட்சம் கோடி. 190 லட்சம் கோடி கடன் வச்சு போகிற 10 வருஷத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் என்ன? தமிழ்நாட்டை பத்தி கேட்கிற
ஐயா கலைஞர் அவர்கள், எங்கள் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற போது அவர் கடைசியாக ஆட்சியை விட்டு கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 13% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டி இருந்தது. அந்த வளர்ச்சியை ஜெயலலிதா 8% ஆக்குச்சு. எடப்பாடி 5% ஆக்குறான். 4 வருஷத்துல 5% வளர்ச்சிய கிட்டத்தட்ட 11.50% உயர்த்தி காட்டிய தலைவருக்கு பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கலைஞரின் பிள்ளையவர். ஏடா ஆட்சி அதிகாரத்தை பத்தி என்ன இத்தனை இந்த டேட்டாவோட பேசுறத வாரி பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசுற திமுக காரங்க கிடையாது. எதையும் ஆதாரத்தோடு செய்து காட்டி இன்னைக்கு செய்து காட்டிய தலைவராய் உயர்ந்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஆட்சி தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இந்த குரல் கேள்விகளை வைக்கட்டும். இந்த முறை தேர்தலிலே டெல்லியா தமிழ்நாடா என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன்.